விஜயோட 2 படம் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் சார், ஆமாம். ரெண்டுமே வித்தியாசமான படங்கள். ஒன்று ஏஆர் முருகதாஸ். ஆமாம் சார். லோகேஷ். எனக்கு சார் விஜய் சாரோட வாய்ப்பு ஏஆர் முருகதாஸ் கொடுத்தோன்னே மற்றற்ற மகிழ்ச்சி. அது பயங்கர ஒரு சந்தோஷம். அவரோட அண்ணன் கேரக்டர் அதுக்கு அவர் ஏஆர்எம் சொன்னது வந்து உங்கள் பாடி லாங்குவேஜு, உங்களோட அனாட்டமி எல்லாமே வந்து பார்க்கும்போது இது எஸ்ஏ சந்திரசேகர் சாரும் என்கிட்ட சொல்லியிருக்காரு. பார்க்கும்போது 2 பேரும் கரெக்டாக இருக்கீங்க, அதனால தான் அண்ணனா ஃபிக்ஸ் பண்ணுறேன், இது ஒரு தனி ட்ராக் நல்லா இருக்குங்க பண்ணுவோன்னாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லாம் ஷூட் பண்ணது இது வேறு மாதிரி போனதுனால ஃபுல்லாக கட் ஆயிருச்சு. சரி, அடுத்து மாஸ்டர். பட் அவரோட நெருங்கி பழகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அந்த படத்துலையா மாஸ்டர் இல்லையா? 2 படத்துலையுமே. அப்படியா? 2 படத்துலையுமே ரொம்ப ஒரு டவுன் டு அர்த் பர்சன். அவர் வந்து அவர் எங்கே நீங்கள் உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, எங்கே ஷூட்டிங் போனாலும் ஃபஸ்ட்டு நம்ம இண்டஸ்ட்ரி மக்களுக்கு தான் உரிமை கொடுப்பார் ஃபஸ்ட்டு. ஏன்னா அவரை வச்சு சிட்டியில் ஷூட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றது எல்லாருக்குமே தெரியும். அவரும் தலையும் வச்சு ஷூட் பண்ணவே முடியாது. ஸோ அவர் முதல்ல எடுத்தோடனே நம்ம ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே அவங்களுக்கு தான் ஒர்க் கொடுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருப்பார். அண்ட் ஹீ லவ்ஸ் பீப்புள் லவ் ஹிம். அது வந்து நான் அவர் அப்புறம் இன்னொரு ஆர்டிஸ்ட் உட்காந்து மாஸ்டரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார். அவர் சொன்னார், இந்த மாதிரி லவ் நமக்கு கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம், இது 7 ஜென்மத்துக்கும் கிடைக்காத ஒரு விஷயம், நம்ம மாதிரி நடிகர்களுக்கு தான் இது கிடைக்கும், வேறு யாருக்கும் கிடைக்காது, அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், அதை ப்ராப்பராக நம்ம என்ன கொடுக்க போகிறோன்றது ஒன்று இருக்குதுன்னு அப்போவே சொன்னார் சார். அவ்வளோ நாளாக ஊர் இருந்திருக்கேன். கண்டிப்பாக இருந்திருக்கும் சார். அந்த வகையில் அவர் அந்த மாதிரி ஒரு ட்ராவல், நல்ல ஒரு ட்ராவல் இருந்தது. மாஸ்டர் படத்தில் ஒரு சாங் அவரோட அவரோட டான்ஸுக்கு பெரிய ஃபேன் நான். ஸோ அவரோட சேர்ந்து அந்த ஃபஸ்ட்டு சாங் டான்ஸ் ஆடுற வாய்ப்பு கிடச்சிது. இட் வாஸ் அ ப்ளசன்ட் இது. அதுலேயும் ரோல் கட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நானும் ஆண்ட்ரியாவும் தான் ஜோடி அதில். அப்புறம் கதை எழுதிட்டு இருந்தார் லோகேஷ் பிரதர். அப்புறம் நிறையா பெரிய படம் இல்லையா, ஸோ அதனால் அதுலேயும் கட் ஆயிடுச்சு. மன வருத்தம் தான், பட் ஓகே, என்ன நம்ம கையில் ஒன்றும் இல்லை.